வணக்கங்க. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி அதிமுக காரங்க போராட்டம் பண்ணுறாங்க. என்ன போராட்டம் பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அதை பற்றி பேசணும். நீங்கள் போராட்டம் பண்ணீங்கன்னா கரெக்டு. ஆனால் நீங்கள் அங்கே நின்று என்ன பேசுகிறீங்க? எங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கலை, எங்கள் ஆட்சி நாங்கள் அப்படி பண்ணோம், எங்கள் ஆட்சியில் இப்படி பண்ணோம், இதை தானே பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த இதை நீங்கள் போராட்டம் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிடும். நானா எல்லாமே திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே புரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இங்கே அவங்க அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி அதுக்கெல்லாம் யாருமே அங்கே வரவே இல்லை. அவங்க அரசியல் பேசணும். நல்ல ஒரு பாயிண்ட் இது. இந்த சம்பவம் நடந்திருக்கு, இவங்களுக்கு அதை வச்சு அரசியல் பேசணும். அவங்க இதெல்லாம் என்னென்ன பண்ணோம், அவங்க பெருமைகளை அரசியல் பெருமையை சொல்றதும், அவங்க என்னென்ன அப்படி பண்ணது அதை சொல்றதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமா இனிமேல்? இந்த மாதிரி ஒரு இதில் நல்லா இது விளம்பரமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு. இதை எடுத்து நம்ம கையில் நின்று இந்த இடத்துல நம்ம அரசியல் பேசி நம்ம இதை அவங்க இதை பற்றி தான் லைனாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் எல்லாம் கோஷமாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டாலின் ஆட்சி வரக்கூடாது, ஸ்டாலின் ஆட்சி ஒழியணும், இப்படி மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. என்ன பாருங்கள் உங்களுக்கு அது அந்த இதை நீங்கள் கரெக்டாக என்னத்துக்கு நீங்கள் வந்தீங்க அதை பேசுனா அது கரெக்டு. ஆனால் உங்கள் எண்ணங்களாம் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் புரியும். இவங்களுக்கு இதுதான் எண்ணம். இந்த எதிர்கட்சியை குறை சொல்கிறது தான் எண்ணம். அதுக்கு இது நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டு அங்கே அரசியல் பேசுகிறதுக்கு தான் வந்திருக்காங்க. நான் நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி இந்த பசங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களா நீங்கள் தனியாக போராடுறீங்களா, கண்டிப்பாக ஜெயிப்பீங்கம்மா, உங்களுக்கு தான் நியாயம் கிடைக்கும். இந்த மாதிரி அரசியல்வாதிகளை உங்கள் இதில் நீங்கள் விட்டீங்கன்னா இவங்களாம் அவங்க இதை பற்றி பெருமை பேச, அவங்க இதை பற்றி சொல்கிறது அதுதான் அவங்க எண்ணம். உங்கள் இதெல்லாம் பேச நீங்களே திடீர்னு அங்கே நின்று நீங்கள் பேசினா உங்களால் பேச விடாமல் உட்காரு அப்படின்னு உங்களை மூஞ்ச காமிச்சு, அதே ஒரு பொண்ணு ஏற்று திடீர்னு அவங்கள கேட்டால் அவங்கள அவங்களாம் சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு கூட போவாங்க. அதுதான் அரசியல்வாதிங்க. இவங்க எல்லாமே ரொம்ப மோசமானவங்க. நியாயம் வாங்கி கொடுக்கல யாருமே அங்கே வரலம்மா. ஆனால் இப்போ பெண்ணுக்கு நடந்துருச்சுன்னு இப்போ இது ஒரு இதுவாக எடுத்து தான் பேசுவாங்களே தவிர இந்த மாதிரி இவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே விட்டுறாதீங்க. நான் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தா தெரியும். அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. எது நடக்க போதும் எனக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது. இவங்களாம் யாருன்னு தெரியுது. இவங்களெல்லாம் முகத்தையே நான் எடுத்து காமிக்கணும், இவங்களாம் தப்பானவங்கன்னு காமிக்கணும் எண்ணம் மட்டும் தான் எனக்கு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய அரசியல் இந்த சேனல்லாம் இப்போ நீங்களே பொதுவாக மக்கள் எடுத்துக்கோங்க. இப்போ திமுக கட்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க திமுக கட்சிக்கு நியாயமாக சப்போர்ட்டாக ஒருத்தவங்க பேசுவாங்க. அதிமுக கட்சியில் இருக்காங்கன்னா அவங்க அதிமுக கட்சியை பற்றி மட்டும்தான் நியாயம் சப்போர்ட்டு பேசுவாங்க. பொதுவான இது யாருமே இங்கே பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் இந்த அளவுக்கு பணம் வாங்கிக்கிறாங்க. இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் பணம் வாங்கிட்டு நல்லா இவங்க சம்பாரிச்சிருக்காங்க. பொதுவான நியாயத்தை யாருமே அங்கே பேசுறதுக்கு அரசியல்வாதிகளாம் வரவே இல்லை. அவங்களாம் இல்லை. எந்த கட்சியில் நீ தப்பு இருந்தாலுமே, அவங்க கட்சியிலே தப்பு இருந்தாலும் அது நியாயமாக அப்படியே வேற மாதிரி பேசணும்னு நினைப்பாங்களே தவிர பொது இது பேச மாட்டாங்க. இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு இடமா கிடச்சது தான் இன்றைக்கி அவங்களுக்கு. இது அவங்க பெருமையை பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க இது நீங்களாம் கேட்கணும். அதுதான். அதை தவிர்த்துலாம் அங்கே நியாயத்துக்கெல்லாம் அவங்க குரல் கொடுக்கல. இந்த ஸ்டாலின் ஆட்சி ஒழியணும் சொல்கிறதுக்கு தான் இவங்களாம் எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அந்த வேலையை தான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை செஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் நடந்துச்சே தவிர இவங்க நியாயம் வாங்கி கொடுக்குறவங்களாம் அப்படிலாம் இல்லை. எந்த கட்சியை சேர்ந்தாலும் இதுதான் இவங்கெல்லாம். நம்மலாம் பொதுமக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களாம் இவங்களாம் வந்தாலே அந்த இதுவே கெடுத்துருவாங்கப்பா, அந்த கூட்டத்தையே நம்மளுக்கு கெடுத்துருவாங்க. நம்ம இது கோரிக்கை நம்ம வச்சு அதுக்கு நம்ம பண்ண முடியாத அளவுக்கு இவங்களாம் ஆக்குவாங்க. இவங்களாம் இந்த மாதிரி ஆளுங்க தான். இப்போ நான் இப்போ அதிமுக கட்சி இப்போ சொல்லி இவங்களாம் பற்றிலாம் இவங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறேன்ல, இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களாம் இந்த பொம்பளை கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாப்பா, இவளை டார்கெட் பண்ணி இவளை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. பண்ணிட்டு போ தாராளமாக. இப்போ இவ்வளோ இதுவாக கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன்னா எல்லாமே யோசிச்சிருக்க மாட்டேன் நான் என் வாழ்க்கையில். நீங்களாம் இந்த மாதிரி தான். நீங்களாம் யார் இப்போ ஒரு பொம்பளை பேசுனா அவளை அடித்து குத்தி கொலை பண்ணுற அளவுக்கு நீங்களாம் துணிஞ்ச ஒரு ஆள். நீங்களாம் மோசமானவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களாம் மோசமானவங்கடா. நீங்களாம் என்னை கொண்டாலும் பரவாயில்ல. என்னை
நீங்கள் அடித்தாலும் ஏன்னா மக்களுங்க எல்லாரும் இப்போ மற்ற பொம்பளைங்களுக்கும் அந்த இது தெரியும், எல்லாம் புரியும், பார்க்கணும். ஆனால் நம்மளும் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க சூழ்நிலை குழந்தை இருக்குது, நம்ம கணவரை பார்க்கணும், இப்படி இருக்கு ஒரு இதில் இருக்கிறனால அவங்க யாருமே வாயை திறந்து பேசாமல் இவங்கெல்லாம் ஆடுறதுக்கு ஆட விட்டுட்டு எல்லாரும் அமைதியாக போயிடறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யாரையும் இங்கே பார்க்கணும் அவசியம் இல்லை. என் உயிர் போனாலும் போட்டோன்னு தெரிஞ்சு முடிவு பண்ணிட்டு தான் நான் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு கொள்றீங்களா, ஒருத்தன் அமிச்சா போதும், நான் நகை போட்டு தள்ளிக்கலாம், சந்தோஷமாக அந்த சாவனை ஏற்றிட்டு சாவேன். ஏன்னா உங்களெல்லாம் ஆட விட்டு இன்னும் கோலையாக வாயை மூட்டு மூட்டு ஒளியறதுக்குலாம் நான் தயாராக இல்லை. மற்றவங்களாம் தயாராக இருக்கட்டும், அவங்களுக்கு சூழ்நிலை அந்த மாதிரி குடும்பம் பார்க்கணும் சொல்ல, எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை, பார்க்க அவசியம் இல்லை. இதில் தான் இறங்கி இனிமேல் உங்கள் முகத்திரையெல்லாம் ஒவ்வொருத்த முகத்திரையை கிழிக்கணும், நீங்களாம் யாருன்னு மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு மட்டும்தான் என் எண்ணம், வேறு எந்த எண்ணமும் இல்லை. அதை நல்லா சிறப்பாக செய்வேன். எவன் வேணாலும் என்னை போட்டு தள்ளட்டும்பா, எனக்கு கவலையில் உயிர் மேலே வந்து இப்போ 100% இருந்தால் ஆர்வம் இருந்தால் அவங்களாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, எதுவும் முன் வரக்கூடாதுன்னு. எனக்கு ஒரே 1% கூட இல்லை, தாராளமாக எனக்கு 1% கூட இல்லை, போட்டு தள்ளிகிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களை வந்து எவன் என்னென்ன பண்ணுறீங்க அதெல்லாம் எடுத்து 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 சொல்கிறதா என் வேலையே. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லுவேன். நன்றி. ஜெய்கீத்.